எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி 2025 2026 எஸ்எஸ்சி ஜிடியோடது. எக்ஸாம் வர்றதுக்காக பல பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்க, பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி. எக்ஸாம் வர வேண்டியது இப்போ எலெக்ஷன்னால கொஞ்சம் டேட் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஏப்ரல் இல்லை மே தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எலெக்ஷன் வரதுனால எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மே 15 மே லாஸ்ட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து 2026 2027 எஸ்எஸ்சி ஜிடி ஒரு நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சியோட வெப்சைட்லேயே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2025 2026 முடிஞ்சது. 2026 2027 எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு வேகன்சி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 25,000 ப்ளஸ் வேகன்சி. இதில் கிட்டத்தட்ட பெண்களும் அட்டன் பண்ணலாம், ஆண்களும் அட்டன் பண்ணலாம். அதில் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த வேகன்சி வந்து அதிகமாகனு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஃப்ல மட்டும் கொஞ்சம் அதிகமான வேகன்சி எடுக்கிறாங்க இந்த டைம். கிட்டத்தட்ட 14,000 வேகன்சி சிஎஸ்எஃப்ல மட்டும். இப்போ எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து இப்போ இன்னும் ரெண்டு ஒரு ஃபோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்எஃப்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது போல் இன்னும் 2 ஃபோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்த ஃபேரபிலிட்டி ஃபோர்ஸ்லேயே எல்லா போஸ்ட்டுக்கும் எஸ்எஸ்சி ஜிடிலேருந்து ஆள் எடுத்து எல்லா கட் ஆஃப் தகுந்த மாதிரி எல்லா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கறது தான் எஸ்எஸ்சியோட போடுற வேலை. இப்போ வந்து நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கீங்க, இல்லை ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 2026 2027 மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வருஷம் எஸ்எஸ்சி போர்டில் இருந்து கண்டினியூ வேகன்சி இஷ்யூ ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 2025 இப்போ கிட்டத்தட்ட 25,000 ப்ளஸ் வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா எயித்து பே கமிஷன் வரப்போகுது. 7th கமிஷன் முடிஞ்சது, 8th பே கமிஷன் வரப்போகுது. இப்போ ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப பேர் வீட்டுக்கு பென்ஷன் போவாங்க. விஆர்எஸ் போவாங்க, இல்லை 20 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு போவாங்க, இல்லை 60 வயசு சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்க இருப்பாங்க. மொத்த ஃபோர்ஸில் கிளியர் பண்ணும்போது இந்த டைமு இதை விட கொஞ்சம் ஒரு படி அதிகமாக வேகன்சி ரிசீவ் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2023 நினைக்கிறேன் 25,000 வேகன்சி சொல்லி கடைசியில் 30,000 40,000 வேகன்சி கொண்டு வந்தாங்கல்ல. அந்த மாதிரி போச்சு அப்படின்னா கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும். எவ்வளோக்கு எவ்வளோ வேகன்சி உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு டைட்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வேகன்சி ஜாஸ்தி போதோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகன்சி கட் ஆஃப் மார்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எஸ்எஸ்சி பழைய ஓல்டு பேப்பர் 2017க்கு அப்புறம் உள்ள பேப்பர்லாம் படித்து பாருங்கள் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி. புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பழைய பேப்பர் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஜிகே எப்படி கேட்குறாங்க, சயின்ஸ் எப்படி இருக்குது, மேக்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 170 ஹைட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஜென்ரல், ஓபிசி எல்லாத்துக்குமே. எஸ்டிக்கு மட்டும் 167 சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து 157. ஜென்ஸுக்கு வந்து 5 கிலோமீட்டர் 24 நிமிஷம். ஃபீமேலுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் 1.6 கிலோமீட்டர் 8 நிமிஷம். ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலில் நீங்கள் ஃபெயில் ஆகாதீங்க. எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட ஓரளவுக்கு நம்ம வந்து அடுத்த பேப்பரில் வர்றதுக்கு நம்ம கணிக்க முடியாது. எக்ஸாம் என்ன கேட்பாங்கன்னு ஐடியா கிடையாது. எக்ஸாம் ஃபெயில் ஆனால் கூட ஓரளவுக்கு அடுத்து பண்ணிக்கலாம் சொல்லலாம், எடுத்துக்கலாம். ஆனால் ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா அது ரொம்ப சங்கடம். இப்போ நீங்கள் ரெடியாக ஆகலைன்னு அர்த்தம். போலீஸுக்கு நீங்கள் ரெடியாக ஆகலை, தயாராகலை இன்னும் அர்த்தம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் என்ன கேட்க போகிறாங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியும். 5 கிலோமீட்டர் ரன்னிங்கு 24 நிமிஷம் இதான வேறு எதுவுமே இல்லை. ஹைட் வெயிட் 170 தெரியும். 85 வெயிட் வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கம்பல்சரி கிடையாது. ஜஸ்ட் வந்து 80லேருந்து 85 சென்டிமீட்டர் இதாகும். இதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியும். வயசு என்ன 18லேருந்து 23 வயசு வரைக்கும். ஜென்ரல், ஓபிசி, எஸ்சிக்கு 3 வருஷம் வயது தளர்வு. அதே மாதிரி எஸ்டிக்கு மட்டும் 5 வருஷம் வயது தளர்வு. உங்களுக்கு 23 வயசுனா 24 26 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். எஸ்டியாக இருந்தீங்கன்னா 28 வயசு அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 27 எஸ்எஸ்சி வந்து 2010 இருக்கும்போது 27 28 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம் இருக்காங்க. இப்போ போக போக காம்படிஷன் அதிகமாக இருக்கிறனால இந்த வயது தளர்வை குறைச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு 28 வரைக்கும்லாம் அட்டன் பண்ணவங்க இருக்காங்க 2010. எனக்கு ரொம்ப காம்படிஷன்ஸ் ஒரு வேகன்சி போட்டு ரொம்ப பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் கம்மிட்டாக வராங்க. ஏன்னா எல்லாருமே படிச்சிருக்காங்கல்ல. அதனால இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரன்னிங் ப்ராக்டிஸ் பக்கா பண்ணிக்கங்க. ரன்னிங் ப்ராக்டிஸ் மட்டும்தான் எஸ்எஸ்சிடி ரொம்ப முக்கியம். ரன்னிங் ப்ராக்டிஸ் 5 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். ஓடிடலாம் அப்படின்னு தோணும். அங்கே போனோடனே ஒரு பயம் வரும். அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரு பயம் வரும். ஒருத்தன் நின்றான்னா அடுத்தவனை பார்த்து நம்மளுக்கு நிற்க மனசு வரும். அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஹார்ட் பீட் அதிகமாகும். உடம்பு வந்து அந்த ஹார்ட் பீட் பம்ப் ஆகும்போது டென்ஷன் ஆகணுமா. அப்போ வந்து ஓட முடியாது. எடுத்த உடனே ஒரு 100 மீட்டர்லேயே இழப்பு வர ஆரம்பிச்சிடும். அதனால
நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா தான் அந்த பயம் போகும் உங்களுக்கு. 24 நிமிஷத்துல நீங்க 5 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா, நீங்க 24 நிமிஷத்துக்கு உள்ள 5 கிலோமீட்டர்ல கிளியர் பண்ணி ஆகணும். அந்த ப்ராக்டிஸ்ல உங்களுக்கு 24 நிமிஷம், 23 நிமிஷம், 22 நிமிஷத்துல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா தான் உங்களுக்கு அந்த அந்த பயம் போகும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓடிறலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். எஸ்எஸ்சி, மத்த இது மாரிலாம் ரொம்ப ட்ரேட் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட்லாம் கிடையாது. பிசிக்கலு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு, மெடிக்கல் இந்த 3 தான். இந்த 3 மட்டும் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட்டு நடக்கும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் நடக்கும். 2027 எக்ஸாமினேஷன் வந்து 2027 ஜனவரிலேருந்து மார்ச்சுக்குள்ளன்னு சொல்லி, அதாவது வெப்சைட்ல ஓப்பன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. எஸ்எஸ்சி வெப்சைட்ல அஃபிஷியலாவே இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஜனவரிலேருந்து மார்ச்சுக்குள்ள எக்ஸாம் அப்படின்னு. ஓப்பனிங் டேட் வந்து உங்களுக்கு செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ஓப்பனிங் டேட். நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால இதை அப்ளை பண்ணிட்டு நீங்க ஜனவரிலேருந்து மார்ச்சுக்குள்ள எப்பாவது ஒரு நாள் உங்களுக்கு 10 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னாடி அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதாவது ரீசனலான ஃபோட்டோ, இப்ப எடுக்கிற ஃபோட்டோ கொடுங்க. பழைய ஃபோட்டோ கொடுக்காதீங்க. அது கொடுக்கும்போது காதுல கம்மல் போட்டிருக்குது, இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. அது பார்த்த உடனே சில பேத்துக்கு ஒரு ஒன்றாகாது, ஒரு நெகட்டிவான தாட் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மெடிக்கல் போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்களை யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. உங்களோட ஆக்டிவிட்டீஸ் முதற்கொண்டு வாட்ச் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. மெடிக்கல் எப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல இம்ப்ரெஷன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்ம வச்சு ஃபாலோ பண்ணிக்கிங்க. ரெகுலராக நம்ம வீடியோ பாருங்கள். 2026 2027 காலேஜ் முடிச்சவங்க, ஸ்கூல் முடிச்சவங்க, 10th +2 முடிச்சவங்க எல்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். 2024 2027 உங்களுக்கு நல்லதாக அமையும். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.